दोस्तों வெல்கம் டு அரிஸ்டம் குக்கிங். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து 8வது நோன்புக்கான மீல் ப்ரிப்பரேஷன் தான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படிலாம் பிளான் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மீன் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பங்கப்பிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஃப்ரைக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக, அப்புறம் மறுநாளைக்கு தனியான்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போவே வந்து பிளான் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன குக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் சால மீன் தனியாக, ஊளி மீன் தனியாக, அப்புறம் வந்து நகர மீன் தனியான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நகர மீனும் சால மீனும் எடுத்து தனியாக அன்றைக்கான சகருக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மற்றதெல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக போடுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த அன்றைக்கி எடுக்கிறப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரோசன்லேருந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் எடுக்கிறதுக்கு. நான் நகரையும் அன்றைக்கி சால மீனும் தான் எடுத்திருந்தேன். அதில் ஜஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, இதுதான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பரட்டி அது சைடில் ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் அதோட மசாலா எல்லாம் உள்ளக்க இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சகருக்கு சாப்பிட்றப்போ அந்த டைமில் தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணுவோம்ல. இந்த மசாலா தடவுனதோடையே புளியை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா கையை வந்து அதிலேயே போட்டு புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டோம்னா அந்த மசாலாவும் புளியோடு சேர்ந்து ஜெல் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அன்றைக்கி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தது வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து மீன் குழம்பு தான். வெண்டைக்காய் பொரியலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் வந்து அரிசிக்கும் நம்ம சாப்பாடுக்குமே வந்து உலைய வச்சுட்டேன். இந்த டைம் வந்து நான் இதை குக் பண்ணி முடிக்கிறப்போ எந்த டைமுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? நான் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே இஃப்தார் முடிஞ்சு கொஞ்சம் நைட்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சைடில் வந்து உலையும் கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நான் வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன். அதையும் போட்டு உப்பு எல்லாமே போட்டு சைடில் வச்சுட்டு இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கும் தாளித்து விட்டுட்டு இருந்தேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு நார்மலாக எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்து விட்டுட்டு சீரகம், வெங்காயம், பல்லாரி தான் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். வெண்டைக்காயும் மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப கிளறக்கூடாது வெண்டைக்காய்க்கு, இதுதான் இல்லாட்டினா ரொம்ப தண்ணி விடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் மூடியும் வைக்காதீங்க. ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தப்போ மட்டும் கிளறி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணுங்கள். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு தேங்காய் பூ, பெப்பரு, அப்படி இல்லாட்டினா வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கிறது ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் வந்து உதிரியாக வந்துடும். நான் இன்றைக்கி தேங்காய் பூ தான் போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மாமா ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி பாகுபலி ரேஞ்சில் நம்மளோட மண் சட்டி ஹீரோ ஆஃப் த கிச்சன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப இந்த மண் சட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை எப்படி பழக்கினேங்கிற ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை என்றைக்காவது நான் ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணுறேன். மண் சட்டி வந்து ரொம்ப ஈரத்தோடு வச்சிடக்கூடாது. ஏன்னா மண் சட்டி வந்து ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா செம்மையாக வந்து சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஈரமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு எப்போவுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து மண் சட்டியை வந்து குக் பண்ணணும். மீன் குழம்புக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம், ஜீரகம் எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சமாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் புளி கரைசலையும் ஊற்றிட்டு கொதிக்க விட்ருவோம். இந்த சைடில் கொதிக்க விட்ற சைடில் நான் வந்து டீயையும் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சைட் பை சைடு ஒர்க் போய்கிட்டே இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. இந்த சைடில் வந்து 1/4 லிட்டர் பால் தான் எடுப்பேன் மார்னிங் வந்து டீ குடிக்கிறதுக்கு. எனக்கு, அப்பாவுக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு. இஞ்சி, தேயிலை எல்லாம் போட்டு நல்லா அந்த மேலே அந்த பால் ஆட அந்த திக்காக ஆகிற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுக்கிட்டு அது என்ன சொல்கிறது, ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக டீ ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி அதோட கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் புளி தண்ணி கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு கிளறிட்டு தேங்காய் போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா கொதித்து வந்துடும் வெளியே. இந்த டைமில் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான டேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எது வேணுமோ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா புளியோடு சேர்ந்து நல்லா சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். டீயும் ரெடி ஆயிடுச்சு. நான் பாப்பாவுக்கு பாட்டிலும் வந்து கழுவ வச்சுருந்தேன். இந்த டைமில் சாலை மீனும் அப்புறம் நகர மீன் தலை, ஊளி மீனோட தலை தான் நான் வந்து அன்றைக்கி மீன் குழம்புல ஆட் பண்ணியிருந்தேன். கொதிக்க வச்சாச்சு. இதை வந்து மண் சட்டிங்கிறதால நான் ரொம்ப சிம்மில் தானே வச்சுருக்கோம். அதனால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இது ரொம்பலாம் போட்டு கரண்டியெல்லாம் கிண்டக்கூடாது, மீன் வந்து உடஞ்சி வந்துடும். இந்த டைம்லையே வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை, நான் இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுவேன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலாப்பில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். மண் சட்டி எப்படி ஹீட்டாகிறது ரொம்ப நேரம் ஆகுமோ அதே மாதிரி ஹீட் வந்துருச்சுன்னா அதுவாகவே அது அப்படியே தாக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா மீன் குழம்புல அது சூப்பராக வந்து அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இங்கே வெண்டைக்காய் பொரியல், மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சகருக்கு எரிஞ்சு மீன் பொரிச்சுப்பேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். டைமை பாருங்கள். அன்றைக்கி இது வந்து தேர்ஸ்டே, அதாவது வெனஸ்டே முடிஞ்சு தேர்ஸ்டே மார்னிங்கான சக சாப்பாடுக்கு டைம் வந்து 2:30. இதோட முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தூங்கி ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிட்டு வெண்டைக்காவை வந்து சூடு பண்ணிவிட்டு, மீன் குழம்பு அவ்வளோவா சூடு பண்ண வேண்டாம், ஏன்னா அதுவாகவே ஹீட்டாக தான் இருக்கும். மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டீயையும் நைட்டே நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து ஹீட் பண்ண விட்டுருவேன். ஏன்னா மீன் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டே வந்து ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆறுனது எப்படியோ இருக்கும்ல. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் மீன் குழம்பு, மண் சட்டியில் பண்ண மீன் குழம்பு, சாலை மீன் போட்டு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, வெண்டைக்காய் பொரியல். இதில் ஒரு மெயின் இது என்னதுன்னா, வெண்டைக்காய் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா தான் நாங்கள் ஃபிஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து சைடில் வந்து கட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்கிக்கோங்க, இல்லாட்டினா நம்மளால் முடியாது. சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங்க்கு என் பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 11 o'clock போல் அவனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்து எந்திப்பேன். அந்த டைமில் கடப்பாசியை கொஞ்சம் கட் பண்ணி ஊற போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடப்பாசி பண்ணுறப்போ அது சீக்கிரமாக பாயில் ஆகி வந்துடும், வெந்து வந்துடும். அது கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக நிற்கும்ல, ரொம்ப அந்த மாதிரி நிற்காது. ஏன்னா இதை கட் பண்ணுற ப்ராசஸில் தான் வந்து கடப்பாசி அப்படி தெரித்து ஓடும் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் வெறியாகும், என்னடா இவ்வளோ பார்த்து பார்த்து கட் பண்ணுறோம் இப்படி ஓடுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பையனுக்கும் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு, நல்லா நிறைய தண்ணியே கூட நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதே தண்ணியிலையே வந்து நம்ம கடப்பாசியை வந்து குக் பண்ண விட்டுடலாம். நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு எடிட் பண்ணுறதுக்காக ரொம்ப முடியாமல் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி ஒரு வழியாக எப்படியாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கையோடு உட்காந்துட்டேன். இன்றைக்கி சண்டேவாவது அப்லோட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அன்றைக்கி நான் கடப்பாசி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் நான் ஒரு 1/2 liter போல் பாலை வந்து பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கு தேவையான சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 literக்கு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 9 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிப்பேன். இது வந்து பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடப்பாசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து அடுப்பில் வச்சு நைஸ் போல் நல்லா கரைச்சி அது என்ன சொல்கிறது, அதோட கரைச்சி எடுத்துக்கோங்கப்பா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி வந்து குழிப்பணியாரம் பண்ணியிருந்தேன். செவ்வாழை பழம் இருக்குல்ல, அது ரொம்ப கனிஞ்சிருச்சுனாலே நான் வந்து இந்த மாதிரி இனிப்பு தோசை அப்படி இல்லாட்டினா குழிப்பணியாரம் செஞ்சுருவேன். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைட் பை சைடு வந்து ஒவ்வொரு ஒர்க்காக போய்கிட்டே இருந்தது. கடப்பாசியும் வந்து இந்த சைடு கரைஞ்சி வந்துட்டு இருந்ததா, அப்புறம் பாலையும் வச்சுட்டு இந்த கடப்பாசியும் அதோட ஆட் பண்ணிட்டோம்னா, இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த கடப்பாசியும் இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கடப்பாசிக்கு தயாராகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து எந்த மோடில் நீங்கள் போடணுமோ அதை வந்து நல்லா சூடாக இருக்கிறப்பவே போட்டுக்கோங்க. அதை ரொம்ப சூடாக இருக்கப்போ ஆட் பண்ணாதீங்க, அதனால் ரொம்ப ஆறுனதுக்கப்புறமும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கட்டியாயிரும். அதோட கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிரும் கடப்பாசிக்கானது. நான் வந்து அன்றைக்கி கண்ணாடி பவுல் தான் எடுத்திருந்தேன். இதை நான் வந்து அதை என்னது வடிகட்டலாம் இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது என் பொண்ணோட குட்டியான மண் பானையா, அது என்னது ஏதோ ஒரு கப்புப்பா, மண்ணில் செஞ்ச ஒரு கப்புப்பா, அதுலேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கடப்பாசி. ஏன்னா அவளுக்கு இந்த கப்பு ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். அவளுக்குன்னு சொல்லி இந்த குட்டியோண்டி கப்பா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை செஞ்சுட்டே இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஈவினிங் இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்காக பஜ்ஜி, சமோசா, அப்புறம் நோம்பு கஞ்சியும் வந்து பள்ளிவாசல்லேருந்து வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ்.
நம்ம அந்த குழிப்பணியாரத்துக்கு செவ்வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து அன்றைக்கி ஒரே ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு முட்டை, அப்புறம் வெல்லம் இருந்தது. வெல்லையும் வந்து பாகம் எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த முட்டையும் வாழைப்பழம், சோடா உப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வெல்லம் தான் ஆட் பண்ணேன் இல்லையா, மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கோதுமை மாவு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்சியில் இதை தண்ணியை அலசி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. நம்ம வந்து வெல்லமும் வந்து பாகம் எடுக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சூடானதுக்கப்புறம் வடிகட்டியால் இருத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாவது இந்த தூசி கல்லுலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்படி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதில் உள்ள அந்த கல்லுலாம் நம்மளுக்கு வாயில் வந்து தட்டுப்படாது. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வெல்லமும் அந்த சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் பார்த்து கொஞ்சம் கிளறுங்க, இல்லைன்னா அந்த தண்ணி வந்து நம்ம மேலே பட்டுரும். குழிப்பணியாரம் சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அங்கே பாத்திரமும் கிடக்குதுங்க. சரி க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சாச்சு. இங்கே குழிப்பணியாரம் அந்த பேனில் நெய் போட்டு இந்த மாவையும் போட்டு சூப்பராக வரும்னு நினச்சி தான் போட்டிருந்தேன். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் குழிப்பணியாரம் திருப்பி விடுறதுக்கான அதுக்கான நவீன மிஷின் ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு குழிப்பணியாரம் திருப்பி விட்றப்போ சூப்பராக வந்துருந்தது. நானும் நல்லா வந்துடும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு திருப்பி விட்டால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சிருச்சு. சரி அவ்வளோதான், இன்றைக்கி குழிப்பணியாரம் சொதப்பிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு செகண்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது, இஃப்தாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, எப்படியும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாவு போட்டு மூடி வச்சு மறுபடியும் அந்த குழிப்பணியாரத்துக்கான அந்த நவீன மிஷின் அந்த குச்சியை வச்சு திருப்பி விட ஸ்டார்ட் பண்ணேன். பக்கு 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 பக்குன்னு தான் இருந்தது, எங்கே இதுவும் வந்து சொதப்பிடுமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நம்ம அப்படியே ஒரு பன்னு மாதிரி இருக்கா, அது பார்க்குறப்பவே அவ்வளோ டெம்ப்டாச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப கூட மறுபடியும் பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ரொம்ப சிம்பிளானதான். இது இந்த சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நான் பாத்திரமும் கழுவி சிங்கை வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. முடிஞ்சிருச்சா, இது ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இதுதான் சைடு பை சைடு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவும் வேலை முடியும், கிச்சன்லேயும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியும் இருக்காது. குழிப்பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய குழிப்பணியாரம் வந்து சின்னது தான், அதனால் குட்டி குட்டியாக தான், ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்சோடனே என் பொண்ணுக்கு போய் டேஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவளும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னா, ஏன்னா அவளுக்காக தான் இது செஞ்சதே. ஏன்னா அவள் தான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தா. சூடு அவளுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்பில் சூடாகவே எடுத்துட்டா. அப்புறம் பிச்சு கொடுத்த உடனே சாப்பிட்டுக்கிட்டா. அப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கான டைமும் வந்துருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து நான் குழிப்பணியாரம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கடப்பாசி. அப்புறம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாதாம் மில்க் இருந்தது எனக்கு, ரோஸ் மில்க் இல்லை. இதெல்லாம் வச்சு நோம்பு திறந்தாச்சு. நோம்பு திறந்துட்டு காஃபி குடிப்போம், நாங்கள் வந்து டீ குடிக்க மாட்டோம். காஃபி குடிக்கிறதோடையே இந்த சைடு சிங்கை பார்த்தா என்னடா மறுபடியுமா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில் ஹேண்டில் வித் கேர் கண்ணாடி கிளாஸு கண்ணாடி பவுல்லாம் கிடக்கும். சரி நம்ம தானே செஞ்சோம், நம்ம தானே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காஃபிக்கும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச் பாக்கெட்டாக தான் வாங்கி வச்சுருப்பேன், 2 rupeesக்கு. அதுதான் அளவும் கரெக்டாக வரும் எனக்கு. ஒரு கிளாஸ்க்கு ஒரு பாக்கெட்டு, ஒரு ஸ்பூன் சீனி. சூப்பராக காஃபி ரெடி ஆகி காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சகருக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உலையும் வந்து சகருக்கு வந்து உடனேலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அதுவும் மிட் நைட்டில் தான், டைமிங் பார்க்கலாங்க அன்றைக்கி வந்து. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த மீன் குழம்பு எனக்கு இருந்ததா, அதனால் அதுதான் பிளானு. ஃபஸ்ட் நாள் வச்சுருந்த மீன் குழம்பு தான் செகண்ட் நாளுக்கும் வச்சுப்பேன். ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணலை, சாரி இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து எடுத்துக்கிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். நம்ம ஃபஸ்ட்டு நாள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சாலை மீன் தான் அன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். சாலை மீனும் அதுக்கப்புறம் முட்டைகோஸ் பொரியல் தான் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். மீன் குழம்பு, முட்டைகோஸ் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, இதுதான் அன்றைக்கி மறுநாளுக்கான சகர் சாப்பாடு. முட்டைகோஸ் பொரியலுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். முட்டைகோஸ் பொரியலுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் தண்ணினே வருது பாருங்கள், ஆயில் போட்டுக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், ஜீரகத்தூள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோசையும் போட்டு ஒரு கிளறி அது வேகிற வரைக்கும், சும்மா கிளறி எடுத்தால் வேகாது. கிளறி எடுத்து பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு, நான் அன்றைக்கி வந்து தேங்காய் தூளும் தேங்காய் பொடியும் அப்புறம் வந்து மாசி தூளும் ஆட் பண்ணி தான் அன்றைக்கி வந்து செஞ்சிருந்தேன். சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் டீ ரெடி ஆகிட்டு இருக்குது. நைட்டே போட்டு வச்சுருவேன் இல்லையா, டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். டீயுமே வந்து சஹருக்கு வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருந்தோம்னா காலையில் எழுந்திரிச்சி ஜஸ்ட்டு சூடு பண்ணி குடிக்கிறப்போ அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த இஞ்சி நம்ம எல்லாம் போட்டிருக்கோம்ல, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் மிட் நைட்டில் சமைக்கிறதுனால எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது.
ஏன்னா நான் இது குக் பண்ணி முடிக்கவே எப்படியுமே 2:30 3 ஆகும். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிருந்தீங்கன்னா, நைட்டே முடிச்சிருந்தீங்கன்னா அப்போவும் ஓகேவாக தான் இருக்கும். இந்த வீடியோ எடுத்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கே அல்லாஹும் நாக்கு தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பின்னாடி நிறைய பேர் கதவை திறந்துட்டு வர்றாங்க, என் பொண்ணு வர்றா அப்படிங்கிற மாதிரி. என்றைக்காவது ஒரு நாள் உட்காரணும், செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கையோடு முடிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ ஒரு கொடுத்து இந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்கு ஒரு திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருப்தி. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி மீல் ப்ரிப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்ன மாதிரி நைட் அவுல்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் நைட் பர்சன் தான். மார்னிங்கில் ஒர்க் பண்ணுறதை விட நைட் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக, யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, அதனால் அது ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்குள்ள சாப்பாடு வந்து மீன் குழம்பு, முட்டைகோஸ் பொரியல், மீன் பொரிச்சது. இதுதான் எங்களோட சாப்பாடாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே பாய் தோஸ்து, வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.